ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோனிஸ் எஜுகேஷன். இன்றைய தலைப்பு குப்த சான்றுகள் பார்ட் 5. வாங்க சேர்ந்து படிக்கலாம். குப்த சான்றுகள்ல 2 வகையா பார்ப்போம். இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள். இலக்கிய சான்றுகள் காமாந்தகரின் நிதிச்சாரம் என்ற தர்ம சாஸ்திரம். இது கிபி 400 எழுதப்பட்டது. அரசு கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூல வளங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. விசாகதத்தரின் முத்துராட்சசம், தேவி சந்திரகுப்தம். 2 நாடக நூல்களை விசாகதத்தர் எழுதினாரு. முத்துராட்சசம், தேவி சந்திரகுப்தம். குப்தர் காலத்தில் விசாகதத்தர் எழுதிய முத்துராட்சசா என்ற நாடக நூல் நந்தர்களை வென்ற சந்திரகுப்த மௌரியரின் வெற்றிகளை விளக்குகிறது. எழுதப்பட்டது குப்தர் காலத்தில், ஆனால் சந்திரகுப்த மௌரியரை பற்றி இது கூறுகிறது. ஹர்ஷரின் ரத்னவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா. யுவான் சுவாங்கின் சியூகி. யுவான் சுவாங் சியூகி என்ற நூலை எழுதினார். பாகியானின் குறிப்புகள். இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான் 6 மாதம் தங்கியிருந்தார். புத்த மத புனித ஸ்தலங்களை தரிசிக்கவும் புத்த மத நூல்களை படிக்கவும் இந்தியா வந்தார். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் பாகியான் இந்தியாவிற்கு வந்தார். காளிதாசரின் நாடக நூல்கள். சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். இது எல்லாம் காளிதாசருடைய நூல்கள். குப்தர்களின் வரலாற்றை அறிய உதவும் சான்றுகளில் காளிதாசரின் இலக்கியங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயனர், யாக்கியவல்கியர் இவங்க எல்லாரும் ஸ்மிருதிகள் என்ற சட்ட நூலை எழுதினர். நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயனர், யாக்கியவல்கியர் ஸ்மிருதிகள் என்ற சட்ட நூலை எழுதினர். இது எல்லாம் இலக்கிய சான்றுகள். ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். காமாந்தகரின் நிதிச்சாரம், விசாகதத்தரின் முத்தராட்சசம், தேவி சந்திரகுப்தம், ஹர்ஷரின் ரத்னவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா, யுவான் சுவாங்கின் சியூகி, பாகியானின் குறிப்புகள், காளிதாசரின் நூல்கள், நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயனர், யாக்கியவல்கியர் எழுதிய ஸ்மிருதிகள். நெக்ஸ்ட் கல்வெட்டு சான்றுகள். சமுத்திரகுப்தரின் அலகாபாத்தூன் கல்வெட்டு. இதை எழுதியவர் ஹரிசேனர். 33 வரிகளில் எழுதினார். வரி வடிவம் நாகரி, மொழி சமஸ்கிருதம். சமுத்திரகுப்தரின் சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறது. சமுத்திரகுப்தரின் அலகாபாத்தூன் கல்வெட்டு ஹரிசேனர் 33 வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருத மொழியில் எழுதினார். 2ஆம் சந்திரகுப்தரின் மெஹருளி இரும்புத்தூண் கல்வெட்டு. மெஹருளி இரும்புத்தூண் கல்வெட்டில் 1ஆம் சந்திரகுப்தரின் சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறது. 1ஆம் சந்திரகுப்தரின் பேரன் 2ஆம் சந்திரகுப்தன். 2ஆம் சந்திரகுப்தரின் மெஹருளி இரும்புத்தூண் கல்வெட்டு 1ஆம் சந்திரகுப்தரின் சாதனையை பற்றி கூறுகிறது. 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இது 2 அசோகர் காலத்துல உள்ளது. மதுபன் செப்பு பட்டயம் ஹர்ஷவர்த்தனர் காலத்துல உள்ளது. சோன்பட் செப்பு பட்டயம் கூர்ஜர பிரதிகாரா வம்சத்திலுடையது. சமுத்திரகுப்தர் அலகாபாத்தூன் கல்வெட்டு. சமுத்திரம் அழகா இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் சந்திரகுப்தர் மெஹருளி இரும்புத்தூண். 2 துருப்பிடிக்காத மெஹருளி இரும்புத்தூண் 2ஆம் சந்திரகுப்தர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு. உத கொடுத்தா கத்துவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இரும்பு தூண்ல கட்டி வச்சு உத கொடுத்தா கத்துவாங்க. மெஹருளி இரும்புத்தூண், உதயகிரி குகை கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு. இந்த 3மே 2ஆம் சந்திரகுப்தருடையது. ஸ்கந்தகுப்தரின் பிடாரி தூண் கல்வெட்டு இல்லைன்னா பிதாரி தூண் கல்வெட்டு. பிடாரி அப்படின்னா நம்ம தலையோட பின்பகுதியை சொல்லுவோம். பிடாரியில கந்தலா முடி வளர்ந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கந்தகுப்தர் பிடாரி தூண் கல்வெட்டு. மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. 2மே அசோகருடையது. அசோகர் மதுரையில சாஞ்சி கிடக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரா, சாஞ்சி அசோகரோட கல்வெட்டு. மதுபன் செப்பு பட்டயம் ஹர்ஷவர்த்தனர் காலத்துல உள்ளது. ஹனி மது கலர்ல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
மதுபன் செப்பு பட்டயம் ஹர்ஷவர்தனர். சோன்பட் செப்பு பட்டயம் கூர்ஜர பிரதிகரா வம்சம். சோன் பப்படியில கூர்மையா குச்சு குச்சா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோன்பட் செப்பு பட்டயம் கூர்ஜர பிரதிகரா வம்சம். இதான் கல்வெட்டுகள். நெக்ஸ்ட், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள். குப்தர்களின் வெள்ளி நாணயம் ரூபிகா. இது எல்லாம் தான் சான்றுகளா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கோயில்கள், ஏற்கனவே லெசனுக்குள்ள கோயில்கள் பார்த்தோம். குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில்கள் குப்தர்கள் காலத்தை பத்தின ஆதாரங்களா நமக்கு கிடைச்சிருக்கு. தசாவதார கோயில் தியோஹார் ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கு. தசாவதாரம் தியோ த அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தசாவதார கோயில் தியோஹார் ஜார்க்கண்ட் மாநிலம். அஜந்தா குகை ஓவியம் அவுரங்காபாத் மகாராஷ்டிரா. அஜந்தா அவுரங்காபாத் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குகை கோயில்கள்னு பார்த்தோம்னா அஜந்தா குகை கோயில் அவுரங்காபாத் மகாராஷ்டிரால இருக்கு. இந்த குகை கோயில் கல்லில் குடைந்த 12 குகைகள் இருக்குது. விமானமற்ற கோயில், அதாவது மாடிகள் இல்லாத கோயில் பார்வதி கோயில் நாச்சனுக்கு தாரா மத்திய பிரதேசத்துல இருக்கு. சிவன் கோயில் பூமாரா மத்திய பிரதேசத்துல இருக்கு. இது இரண்டும் விமானமற்ற கோயிலா இருக்குது. மேடை மீது கட்டப்பட்ட கோயில் விஷ்ணு கோயில் தோஹார் என்ற இடத்தில் உள்ளது. மகாதேவன் ஆலயம் நாச்சனுக்கு தாரா என்ற இடத்தில் உள்ளது. இந்த மகாதேவன் ஆலயம் 1500 ஆண்டுகளுக்கு பழமையானது. இந்த இரண்டுமே மேடை மீது கட்டப்பட்ட கோயில். விஷ்ணு கோயில் தோஹார், மகாதேவன் ஆலயம் நாச்சனுக்கு தாரா. செங்கல் கோயில்கள் பிதார்கன் கோயில் கான்பூர் மாவட்டம், தியோகரா கோயில் ஜான்சி மாவட்டம், சிவன் கோயில் ஜபல்பூர் மாவட்டம், சிவன் கோயில் பூமாரா மத்திய பிரதேசத்துல இருக்கு. இந்த கோயில்கள் எல்லாம் செங்கலால் கட்டப்பட்ட கோயில்கள். இதுவரை பார்த்தது எல்லாம் குப்தர்கள் காலத்தை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகள். விடுபட்ட சில குப்தர்கள் பற்றிய தகவல்கள் என்னன்னு படிச்சிருவோம். சமுத்திரகுப்தர் தென்னிந்திய அரசுகளை முறியடித்து பின்னர் அவர்களிடமே வென்ற பகுதிகளை திருப்பி அளித்தார். வின்சென்ட் ஸ்மித் சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று குறிப்பிட்டார்னு படிச்சோம். இந்த நெப்போலியன் யாருன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர். சமுத்திரகுப்தர் தோற்கடித்த விஷ்ணுகோபன் காஞ்சியின் மன்னர் ஆவார். காஞ்சியின் மன்னர் விஷ்ணுகோபன். நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய அரசி குமாரதேவி ஆவார். சமுத்திரகுப்தர் இலங்கை மன்னர் மேகவர்மனுடன் நட்புறவு கொண்டிருந்தார்னு படிச்சோம். புத்த கயாவில் புத்த மடம் கட்டுவதற்கு மேகவர்மன் என்ற இலங்கை மன்னனுக்கு சமுத்திரகுப்தர் அனுமதி கொடுத்தார். நெக்ஸ்ட், இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றிய தகவல்கள். இரண்டாம் சந்திரகுப்தர் தலைநகரை பாடலிபுத்திரத்திலிருந்து உஜ்ஜயினிக்கு மாற்றினார். இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் நவரத்தினங்கள் என்ற அமைச்சர்கள் இருந்தனர். மற்ற குப்த அரசர்களையும் பத்தி படிச்சிருவோம். ஸ்கந்தகுப்தர் காலத்தில் மத்திய ஆசியாவின் ஹூணர்கள் என்ற முரட்டு கூட்டத்தினர் படையெடுத்து குப்த பேரரசை வீழ்த்தினர். ஸ்கந்தகுப்தர் காலத்துலதான் ஹூணர்கள் படையெடுத்து வந்து குப்த பேரரசை வீழ்த்தினர். குமாரகுப்தரின் மற்றொரு பெயர் மகேந்திராதித்யன். குமாரகுப்தருக்கு மகேந்திராதித்யன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. ஏரான்தூன் கல்வெட்டில் சதி வழக்கத்தை பற்றி பேசுகிறது. கோபாலராஜன் படைத்தளபதி ஹூணர்களுடனான போரில் மரணம் அடைந்தார் என்ற செய்தியையும் ஏரான்தூன் கல்வெட்டு கூறுகிறது. இந்த ஏரான்தூன் கல்வெட்டு பானுகுப்தருடையது. குப்தர் காலத்தில் மத்திய அரசு நிர்வாகிகள். மாநில அரசுல நிர்வாகிகள் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம லெசன்ல படிச்சோம். குப்தர் காலத்தில் மத்திய அரசு நிர்வாகிகள் யாரெல்லாம் படிச்சிருவோம். மகா சேனாதிபதி ராணுவ நிர்வாகம். சேனாதிபதினாலே ராணுவத்தை தான் ஞாபகம் வரும். மகா சேனாதிபதி ராணுவ நிர்வாகம். மகா தண்டநாயக்கர் நீதித்துறை நிர்வாகம். தண்ட அப்படிங்கும் போது நீதித்துறை ஞாபகம் வரும். மகா தண்டநாயக்கர் நீதித்துறை நிர்வாகம். ராணா படகாரிகள் போர்க்கருவிகள் மற்றும் உணவு சேகரிப்பவர்கள். ராணுவத்துல போர்க்கருவிகளையும் உணவுகளையும் சேகரிப்பவர்கள் ராணா படகாரிகள். ராணுவத்துல படகுல எல்லாத்தையும் ஏத்திட்டு வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணா படகாரிகள்.
போர்க்கருவிகள் மற்றும் உணவு சேகரிப்பவர்கள். மகாபாலாதிகாரன் இராணுவம் தங்குமிடம், போர் தந்திர முறைகள் போன்ற பணிகளை செய்பவர். மகாபாலா அதிகாரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இராணுவம் தங்குமிடம், போர் தந்திர முறைகள் எல்லாத்தையும் மகாபாலாதிகாரன் தான் சொல்லி கொடுக்குறாங்க. தண்டாபிஷேகன் காவல்துறை. தண்டா அப்படின்னு வந்தாலே நீதித்துறையா இருக்கும், இல்லைன்னா காவல்துறையா இருக்கும். தண்டாபிஷேகன் காவல்துறை. பண்டாரகாதிகாரன் கருவூல அலுவலர். பண்டங்கள் அத கருவூலத்துல வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டாரகாதிகாரன் கருவூல அலுவலர். விநியோசித ஸ்தாபிகன் சமயத்துறை தலைவன். சமயத்தை விநியோகம் பண்றதுக்கு, சமயத்தை போதிக்கிறதுக்கு, விநியோகம் பண்றதுக்கு ஆலயம், கோவில் இது மாதிரி ஸ்தாபிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விநியோசித ஸ்தாபிகள் சமயத்துறை தலைவன். மகா பக்ஷபாலிதன் அரசு அலுவலக கோப்பு மற்றும் செலவினங்களை கவனித்தல். செலவு பண்றதுல பார்ஷியாலிட்டி பாக்குறது இல்ல, அரசு அலுவலக கோப்புகளை பக்ஷபாதமே இல்லாம எடுத்து வைக்கிறாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மகா பக்ஷத பாலிதன். சர்வாதியாக்ஷன் மத்திய நிர்வாக தலைமை செயலர். மத்திய நிர்வாகம் முழுமைக்கும் தலைமை செயலரா இருக்கிறது சர்வாதியாக்ஷன், சர்வாதிகாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வாதியாக்ஷன் மத்திய நிர்வாக தலைமை செயலர். ரீகால் பண்ணிடலாம். குப்தர் காலத்தில் மத்திய அரசு நிர்வாகிகள், மகா சேனாதிபதி இராணுவ நிர்வாகம், மகா தண்டநாயகர் நீதித்துறை நிர்வாகம், ராணா படகாரிகள் போர்க்கருவிகள் மற்றும் உணவு சேகரிப்பவர்கள், மகா பாலதிகாரன் இராணுவம் தங்குமிடம், போர் தந்திர முறைகள் போன்ற பணிகளை செய்பவர், தண்டாபிஷேகன் காவல்துறை, பண்டாராகாதிகாரன் கருவூல அலுவலர், விநியோசித ஸ்தாபிகன் சமயத்துறை தலைவன், மகாபக்ஷ பாலிதன் அரசு அலுவலக கோப்பு மற்றும் செலவினங்களை கவனித்தல், சர்வாதியாக்ஷன் மத்திய நிர்வாக தலைமை செயலர். இதெல்லாம் கூடுதல் தகவலா படிச்சுக்கோங்க. குப்த சான்றுகள் பார்ட் 5 அவ்வளவுதான். குப்த பேரரசின் வீழ்ச்சி பார்ட் 6ல நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். அதோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வெளிப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.